வணக்கம் வணக்கம் வணக்கம். மனோபாலா கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் நல்ல காரசாரமாக மிளகு சீரக ரசம் பண்ணால் எப்படி இருக்கும். பூண்டை தட்டி போட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பிணைஞ்சு நல்லா கரைச்சி பண்ணால் எப்படி இருக்கும். த்ரோட்டுக்கு எதமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குல்ல என் தோட்டு. இந்த த்ரோட்டெல்லாம் அதை குடித்த பிறகு சூப் மாதிரி குடித்தாலாம் நீங்கள் குடித்த பிறகு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்படி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், பார்த்துக்குங்க ஜனங்களே. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா 2ஆக பொளந்து வச்சுருக்கேன், பூண்டை நல்லா நச்சு இடித்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், பெருங்காயம் இருக்குது, மஞ்சப்பொடி இருக்குது, புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கடுகும் சீரகம் மட்டும்தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லைங்க. படப்படன்னு முடிச்சிடலாம். ஆனால் தாளிக்கிற போது மட்டும் நம்ம நெய்யில் தாளித்து வைக்கணும். எப்போதுமே ரசத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடாது நெய் தான். அதனால் நெய்யில் தாளித்து கொஞ்சோண்டு நெய் யூஸ் பண்ணால் போதும். அதில் தாளித்து கொட்டுங்க, பிரமாதமாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். சும்மா ஒரு தோதுக்கு இது சிம்மில் வச்சுருங்க. இது சூடு ஆகட்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த பொடிக்கிற ஐட்டத்தை பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு உங்களுக்கு காரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இது நான் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அது போடுங்க. 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் போட்டுருங்க. யூஸ்வலாக என்ன செய்வாங்க, இதோடு சேர்த்து பூண்டையும் சேர்த்து அரைச்சிடுவாங்க. அதனால் பூண்டையும் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம இந்த இது பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்க, கொத்தி வச்சுருக்கேன். பூண்டை மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தோலோடையே போடணும். நான் கொஞ்சம் அது வாயில் சிக்குமே, ரொம்ப சுவையாக இருக்காதே அப்படின்ட்டு உரித்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அரைஞ்சி வந்திருக்கு. சூப்பரான ஒரு பொடி மாதிரி இருக்குது. இந்த புளி கரைசலில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேங்க. அப்புறம் இந்த தக்காளியை போட்டுருங்க, இந்த பச்சை மிளகாவும் போட்டுருங்க. இந்த உப்பு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. பெருங்காய பொடி, இதை போட்டிங்களா. எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் நைஸாக கரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இது இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு விளாவிக்கிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு காஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்வோம், இதில் கருவேப்பிலை, இந்த பொடி இது கொஞ்சம் வதக்கினா அந்த பச்சை வாசனை போகுங்க, அதுக்காக தான். பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் வாசனை தூக்குது இங்கே. அவ்வளோதாங்க, லேசாக வதக்கியாச்சு. இப்போது இந்த நம்ம கரைச்சி வச்ச இந்த ஓகேங்களா. இப்போ இது கொதித்து வரும்போது உடனே இறக்கிடணும். அப்படியே தலைன்னு கொதிக்கக்கூடாது. மிளகு சீரக ரசம் ஒரு கொதி வந்தால் இறக்கிடணுங்க, அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க, அதோட எல்லாமே மாறிடும். இப்போது அந்த கொத்தமல்லியை இதில் தூவிடுறேன். அவ்வளோதாங்க. இது பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. அப்படியே இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுக்குங்க. அதில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.
இதில் கொட்டிடுங்க. ஓகேங்களா? மிளகு சீரகம் ரசம் ரெடி. அப்பா தொரட்டு இழுக்குது. சமைச்சிக்கிட்டே இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறது இருக்குது பாருங்க. மிளகா நெடி அடிக்குது, இந்த பக்கம் இது அடிக்குது, இது அடிக்குது. இங்கே உள்ள கேமராமேன் லேசாக கேமராவை இப்படி குலுக்கிட்டே எடுத்துகிட்ருக்காரு. எதெல்லாம் தப்பிச்சு நான் ஒரு ஷோ பண்ணணுமா? நல்லா யோசனை பண்ணுங்கள். இதுக்கு உங்கள் ஆதரவு இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். தயவு செய்து மனோபாலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சுட்டு பாருங்கள். முக்கியமாக பேச்சுலர்ஸ் உங்களுக்கான சிம்பிள் வே ஆஃப் குக்கிங். அவ்வளோதான். கல்யாணம் ஆன புதுசாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஈஸியாக மேக் பண்ணி கணவனை அசத்துங்க. அப்புறம் மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். மனோபாலா. தேங்க்யூ.